ஓம் சாந்தி. 19/1/2025 காலை முரளி 30/11/2003 ரிவைஸ் முரளி பாப்தாதா மதுபன். 4 பாடங்களிலும் அனுபவத்தின் அத்தாரிட்டியாகி சச்சரவுகளை சமாதானமாக மாற்றுங்கள். ஹெட்டிங்கு 4 பாடங்களிலும் அனுபவத்தின் அத்தாரிட்டியாகி சச்சரவுகளை சமாதானமாக மாற்றுங்கள். இன்று பிராமண உலகை படைப்பவர் நாலாபுறமும் உள்ள தனது பிராமண குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த பிராமண உலகம் சின்னஞ்சிறிய உலகம், ஆனால் மிக உயர்ந்த அன்பான உலகம். இந்த பிராமண உலகம் அகிலத்திலேயே, அதாவது இந்த உலகத்திலேயே விசேஷ ஆத்மாக்களின் உலகம். ஒவ்வொரு பிராமணரும் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சில ஆத்மாக்கள். ஏனெனில் தனது தந்தையை தெரிந்து கொண்டு தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகியுள்ளனர். தந்தை எந்த அளவிற்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ, தந்தையை தெரிந்து கொண்டு அவரது குழந்தையானவர்களும் விசேஷ ஆத்மாக்களே. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறவியிலேயே பாக்ய வள்ளல் தந்தை நெற்றியில் உயர்ந்த பாக்ய ரேகை வரையப்பெற்ற மிக சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மாக்கள். அத்தகைய பாக்யவான் என தன்னை உணர்கின்றீர்களா? அந்த அளவிற்கு பெரிய ஆன்மீக போதையை அனுபவம் செய்கின்றீர்களா? ஒவ்வொரு பிராமணன் உள்ளத்திலும் உள்ளபூர்வமான அன்பு பெருமிதம் தருகின்றார். இந்த பரமாத்மா அன்பானது முழு கல்பத்திலும் ஒருவர் மூலமாக ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்றது. இந்த ஈஸ்வரிய போதை எப்போதும் ஒவ்வொரு செயலிலும் உள்ளதா கேட்குறாங்க பாபா. ஏனெனில் உலகிற்கே நாங்கள் கர்மயோகி வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று சவால் விடுபவர்கள், அவ்வப்போது மட்டும் யோகம் செய்யும் யோகிகள் அல்ல, யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். வாழ்க்கை என்பது சதா காலத்திற்குமானது. இந்த கர்மயோகி வாழ்க்கைன்றது சதா காலத்திற்குமானது, இயல்பாக மற்றும் நிரந்தரமானது. 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ யோகி வாழ்க்கை அல்ல. யோகம் என்பது நினைவே. பிராமண வாழ்வின் லட்சியமும் வாழ்வின் லட்சியம் இயல்பாகவே நினைவிருக்கும். பாபா சொல்றாங்க, பிராமண வாழ்க்கையுடைய லட்சியமே இதுதான். வாழ்க்கைன்னு எடுத்துட்டாலே வாழ்க்கையில நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய லட்சியமும் இதுதான். லட்சியத்திற்கேற்ப லட்சணமும் இயல்பாகவே வரும். லட்சியத்திற்கேற்ப லட்சணமும் இயல்பாகவே வரும். பாப்தாதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் நெற்றியிலும் மின்னுகின்ற அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பார்க்கின்றார். பாப்தாதா எப்போதும் ஒவ்வொரு குழந்தையையும் சிரேஷ்ட சுயமரியாதை உள்ளவராக, சுயராஜ்ய அதிகாரியாகவே பார்க்கின்றார். அவ்வாறே நீங்களும் தன்னை சுயமரியாதையுள்ள ஆத்மா, நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா நான் எனும் அனுபவம் செய்கிறீர்களா? பாபா கேட்குறாங்க. சிரேஷ்ட சுயமரியாதை உள்ளவரா நீங்க இருக்கீங்க, சுயராஜ்ய அதிகாரியாவும் உங்களை பார்க்கிறார் பாபா. பாபா எப்படி பார்க்கிறாரோ அப்படியே உங்களை நீங்க சுயமரியாதை உள்ள ஆத்மாவா, சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாவா நான் தான் அனுபவம் செய்றீங்களா? ஒரு நொடியில நான் சுயமரியாதைக்குரிய ஆத்மா என நினைத்த மாத்திரமே சுயமரியாதைகள் எத்தனை பெரிய பட்டியல் வருகின்றது. எவ்வளவு பட்டியல் கொடுத்திருக்காரு, எத்தனை சுயமரியாதை சோமான் பாபா கொடுத்திருக்காங்க. இப்போதும் தனது சுயமரியாதை
பட்டியல் நினைவு வந்ததா? இப்ப பாபா சொன்னதுக்கு அப்புறம் அந்த பட்டியல் நினைவு வருதா? நீண்ட பட்டியல் தானே. சுயமரியாதை அபிமானத்தை, நான் எனும் அகந்தையை அழித்து விடுகின்றது. ஏனெனில் சுயமரியாதை என்பது பெருமிதமாகும். இது இறைவனே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சுய பெருமிதம். ஆகவே உயர்ந்த அபிமானம் விதவிதமான அசுத்த தேக அபிமானங்களை அழித்து விடுகின்றது. எப்படி லைட் சுவிட்சை போட்ட மாத்திரமே இருள் ஓடி விடுகின்றது. எப்படி லைட் சுவிட்சை போட்டதும் லைட்டோட சுவிட்சை போட்டதும் இருள் போயிடுது. அதுபோல இருளை விரட்ட வேண்டியதில்லை. அதற்காக நீங்க பிரத்யேகமா போய் இருளை விரட்டணும்ன்ற அவசியம் இல்லை. இருளை அகற்ற முயற்சி தேவைப்படுவதில்லை. ஆனால் சுவிட்சை போட்ட மாத்திரமே இருள் தானாகவே அழிந்து விடுகின்றது. அவ்வாறே சுயமரியாதை எனும் நினைவின் சுவிட்சை போட்ட உடனேயே விதவிதமான தேக அபிமானமும் முயற்சியின்றி தானாகவே அகன்று விடுகின்றது. சுயமரியாதை நினைவில் வராத வரையில், சுயமரியாதை நினைவில் வராத வரையில் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. சுயமரியாதை நம்மளுடைய நினைவுல வராத வரைக்கும் நாம் என்ன பண்ணுது, பாபா கூட கனெக்ஷன் வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது. பாப்தாதா குழந்தைகளின் விளையாட்டை பார்க்கிறார். அவர்கிட்ட நம்ம கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு எவ்வளோ உழைப்பு செய்யறோன்றதை பார்க்கிறார். சுயமரியாதையை மனதில் வர்ணனை செய்கின்றார்கள். நான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி, வர்ணனையும் செய்கிறார்கள், சிந்தனையும் செய்கின்றார்கள், ஆனால் அனுபவம் செய்வதில்லை. அதனுடைய சாரத்துல வர்றதில்லை, சொரூபமா ஆகிறதில்லை. சிந்திப்பதை அனுபவம் செய்வது அவசியம். ஏனெனில் அனைத்திலும் உயர்ந்த அத்தாரிட்டி அனுபவமே. பாப்தாதா பார்க்கின்றார், மிக நன்றாகவே கேட்கிறார்கள், சிந்திக்கின்றார்கள். ஆனால் கேட்பது சிந்திப்பது வேறு. அனுபவி ஆவது இதுவே பிராமண வாழ்வின் உயர்ந்த அத்தாரிட்டியாகும். பக்திக்கும் ஞானத்திற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. பக்தியிலும் ரசனையுடன் ஆனந்தத்தில் திளைப்பார்கள், சிந்தனையும் செய்வார்கள், ஆனால் அனுபவம் செய்வதில்லை. ஞானி என்பதன் பொருளே ஒவ்வொரு சுயமரியாதையும் அனுபவம் செய்வதாகும். அனுபவ நிலை போதையை உயர்த்தும். அனுபவம் ஒருபோதும் வாழ்வில் மறவாது. கேட்டது சிந்தனை செய்வது மறந்து போகும், ஆனால் அனுபவம் செய்தது ஒருபோதும் குறையாது. எனவே பாப்தாதா குழந்தைகளுக்கு இதனையே நினைவூட்டுகிறார். பகவான் தந்தையிடம் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவம் செய்து அனுபவ மூர்த்தி ஆகுங்கள். அனுபவம் செய்துவிட்டால் 1000 பேர் அகற்ற நினைத்தாலும் அகற்ற முடியாது. மாயாவும் அனுபவத்தை அகற்ற முடியாது. உடலில் வந்த உடனேயே நான் இன்னார் என்பது எவ்வளவு உறுதியாக நினைவில் உள்ளது. எப்போதாவது உடலின் பெயர் மறந்து போகிறதா? யாரேனும் உங்களை பார்த்து நீங்கள் இவர் இல்லை இவர் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்வீரா? அவ்வாறே ஒவ்வொரு சுயமரியாதையின் பட்டியலை அனுபவம் செய்துவிட்டால் மறவாது. ஆனால் பாப்தாதா பார்க்கின்றார், ஒவ்வொரு சுயமரியாதையும் ஒவ்வொரு ஞான கருத்துக்களிலும் அனுபவம் பெறுவது வரிசை கிரமமாகவே உள்ளது. ஒரு முறை நான் ஆத்மா எனும் அனுபவம் செய்துவிட்டால் ஆத்மாவன்றி வேறென்ன இருக்கும்? தேகத்தை தான் எனது என்று சொல்கின்றீர்கள், ஆனால் நானோ ஒரு ஆத்மா. ஆத்மாதான் என்றால் பிறகு தேக உணர்வு எங்கிருந்து வந்தது? பாபா கேட்கிறாங்க, நான் ஒரு உயிர் சக்தி, அப்படிதான் அப்படி நீங்க உங்களை உணரும் பொழுது இல்ல தேக உணர்வு எங்கிருந்து வருது? தேகத்தை ஏன் நினைக்கிறீங்க? இந்த தேகத்துல வாழக்கூடிய உயிர் தான் நான் நீங்க நினைச்சீங்கன்னா தேக உணர்வு எப்படி வரும்?
ஏன் வந்தது அது? காரணம் 63 பிறவிகளான பயிற்சி. நாம் 63 பிறவியா இந்த தேகம்தான் நினைச்சிட்டு வந்துட்டோம். அந்த பயிற்சி தான் இப்போ நம்ம அந்த தேகத்தை மறக்க வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ நான் தேகம் எனும் தலைகீழான பயிற்சி உறுதியாக உள்ளது. யதார்த்தமான பயிற்சி அனுபவத்தில் மறந்து விடுகிறது. சத்தியத்தினுடைய உண்மையான விஷயம் ஆத்மாதான் ஆண்டனுடைய அனுபவத்தினுடைய அந்த பயிற்சியினுடைய அனுபவத்துல மறந்துடுது. யதார்த்தமான பயிற்சி அனுபவத்துல மறந்துடுது. குழந்தைகளின் கடும் உழைப்பை காணும் போது தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு வருகின்றது. பரமாத்மாவின் குழந்தைகள் உழைப்பதன் காரணம் அனுபவத்தின் குறைவு. தேக உணர்வு எனும் அனுபவம் என்ன ஆனாலும் எந்த செயல் செய்தாலும் மறப்பதில்லை. ஆக பிராமண வாழ்வு என்பது கர்மயோகி வாழ்க்கை. யோகி வாழ்க்கையின் அனுபவம் எப்படி மறக்கும்? யோகி வாழ்க்கையுடைய அனுபவம் எப்படி மறக்கும்? ஆக சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவத்தில் கொண்டு வந்தேனா? ஞானம் கேட்பது சொல்வது எளிது. ஆனால் ஞானத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஞானத்தை நடைமுறைப்படுத்தினால் இயல்பாகவே ஒவ்வொரு செயலும் ஞானம் நிறைந்ததாக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஞானமே ஒளியும் சக்தியுமாக உள்ளது. அவ்வாறே யோகி சொரூபம், யோக நிலை, யுக்து சொரூபம், தாரணை சொரூபம் என்றாலே ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு கர்மேந்திரியம், ஒவ்வொரு குணத்திலும் நடைமுறைப்படுத்துவதாகும். யுக்து யோக நிலை, யுக்து தாரணை சொரூபம் அப்படின்னாலே ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு கர்மேந்திரியமும், ஒவ்வொரு குணத்திலும் நடைமுறைப்படுத்துறது. சேவையில் அனுபவி. சேவாதாரி என்றாலே நிரந்தர இயல்பான சேவாதாரி. மனம் சொல் செயல் உறவு முறையில் ஒவ்வொரு செயலிலும் இயல்பாவே சேவை நடைபெறும். மனம் சொல் மனம் தானாவே ஆட்டோமேட்டிக்காவே நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பாபா குழந்தை ஆயிட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணங்களையே என்ன பண்ணிட்டு இருக்கும், உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது இந்த சேவை இயல்பாவே நடைபெறும். பாபா இந்த சேவை தான் பெரிய சேவைன்னு சொல்றாங்க. இதனையே 4 பாடங்களிலும் அனுபவசாலி என்பதாகும். ஆக அனைவரும் எவ்வளவு தூரம் அனுபவி என்பதை சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு குணத்திலும் சக்தியிலும் அனுபவி ஆகுங்கள். அனுபவமே தக்க சமயத்தில் உதவும் என்பார்கள். அனுபவியின் அனுபவமானது எந்த சூழலிலும் ஒரு நொடியில் சமாதானம் செய்வார்கள். இன்னலாகாது, அதாவது துன்பம் துன்பமா ஆகாது. அதுக்கு ஞானத்தின் ஆதாரத்துல சமாதான சொரூபமா ஆயிடுவாங்க. சமாதானம் ஆகும். புரிந்ததா? இப்பொழுது நேரத்தின் அருகாமை, தந்தைக்கு நிகராவதற்கான அருகாமை, சமாதான சொரூபத்தை அனுபவம் செய்க. இப்போ நேரத்தினுடைய அருகாமையின் காரணமாகவும் நாம் இப்ப யாருக்கு நிகரா மாறணும்? தந்தைக்கு சமமா ஆகணும். அதற்காக சமாதானதொரு சொரூபத்தை அனுபவம் செய்யுங்க. வெகு காலமாக சச்சரவுகள் வருவதும் அதற்காக சமாதானம் செய்வதற்கான முயற்சியிலேயே இருந்தீர்கள். இப்போது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சுயமரியாதையுடன் சுயராஜ்ய அதிகாரியாக சமாதான சொரூபமாக பார்க்க விரும்புகின்றார். அனுபவ மூர்த்திகள் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும். நல்லது. அனுபவ மூர்த்தியா இருந்தானா ஒரு நொடியில தன்னை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? மாற்றிக்க முடியும். நல்லது. அனைத்து இடங்களிலிருந்தும் வந்துள்ளீர்கள். இரட்டை அயல் நாட்டவரும் ஒவ்வொரு முறையும் தமது வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்கின்றனர். நல்லது. இந்த குழுவில் பாண்டவர்களும் குறைவில்லை. பாண்டவர் அனைவரும் கை உயர்த்துங்கள். மாதர்கள், குமாரிகள், ஆசிரியர்கள் கை உயர்த்துங்கள். முதல் குழுவில் மாதர்கள் அதிகம் இருந்தனர்.
ஆனால் இந்த குழுவில் பாண்டவர்களும் நன்கு பந்தயம் செய்துள்ளனர். பாண்டவர்களின் பெருமிதம், நம்பிக்கை இன்றளவு மகிமை செய்யப்படுகின்றது. அத்தகைய பாண்டவர் தானே நல்லது. அதாவது மகாபாரதத்துல பாண்டவர் யார நம்பிக்கையோடு இருந்தாங்க? ஸ்ரீகிருஷ்ணன் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருப்பாரு, அவருடைய துணை ஒன்றே போதும்னு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாபா மேல எப்படி இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். பெருமிதம் உள்ளதா? பாண்டவர் என்று வார்த்தை கேட்கும் பொழுதே பாண்டவர்களின் பதியை மறக்க முடியாது. அவ்வப்போது மறக்கிறதா? பாண்டவுடைய பதி யாரு? சிவபாபா. பாண்டவர்களின் பதி, பாண்டவர்களுக்கு இந்த பெருமிதம் வேண்டும். நாம் கல்பம் பாண்டவர்கள், பாண்டவ பதிக்கு மிகவும் அன்பானவர்கள். நினைவார்த்தத்தில் பாண்டவர்களின் பெயரும் குறைந்ததில்லை. பாண்டவர்களின் பட்டமே வெற்றி. பாண்டவர் என்பதாகும். பாண்டவர்களின் பட்டமே வெற்றி பாண்டவர் என்பதாகும். அத்தகைய பாண்டவர்கள் தானே நாம் வெற்றி பாண்டவர். அவ்வளவுதான். பாண்டவர் மட்டுமல்ல, வெற்றி பாண்டவர். வெற்றி திலகம் அழியாது நெற்றியில் உள்ளது. வெற்றி திலகம் அழியாது நெற்றியில் உள்ளது. எப்போ நாம சிவபாபாவுடைய குழந்தைய ஆயிட்டோமோ அப்போ நம்மளுக்கு வெற்றி தான். மாதர்களுக்கு என்ன பெருமிதம் உள்ளது? அதாவது தாய்மார்களுக்கு என்ன பெருமிதம் உள்ளது? அதிக போதை உள்ளதா? பாபா வந்ததே எனக்காக என்று மாதர்கள் மிகவும் பெருமையுடன் சொல்கிறார்கள். அப்படித்தானே கேட்கிறார் பாபா. ஏனெனில் அரை கல்பமாக மாதர்களுக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை. இப்போது சங்கம யுகத்தில் அரசாங்கத்திலும் மாதர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. பாபா என்னைக்கோ சொல்லிட்டாரு பாருங்க, கவர்மெண்ட்ல, இந்த உலகாய கவர்மெண்ட்ல கூட மாதர்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு துறையிலும் சக்திகளான உங்களை பாபா முன்னால் வைத்துள்ளார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகள்ல கூட யார போர்டு போட்டிருக்காங்க, பெண்கள் வேலைக்கு தேவை, பெண்கள் ஆட்கள் வேலைக்கு தேவை அப்படின்னு. இப்ப எல்லா துறையிலுமே பெண்கள் என்ன பண்றாங்க? அதிகம் வரவேற்கிறாங்க. இப்போது உலகிலும் ஒவ்வொரு துறையிலும் மாதர்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. மாதர்கள் இல்லாத துறையே இல்லை. இது சங்கமிகத்தின் பலன். இது கூட பாபா வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்குது. மாதர்கள் நமது பாபா என்கிறார்கள். இருக்கிறதா எனது பாபா போதை? மனசுல இருக்கா பாபான்ற போதை? போதை உள்ளதா? மாதர்கள் கை அசைக்கின்றார்கள். நல்லது. பகவானை தனதாக்கிய மந்திரவாதி மாதர்கள். பாண்டவர்கள் மாதர்கள் சர்வ சம்பந்தங்களிலும் பாபாவுடன் அன்பு செலுத்துகின்றனர். இருப்பினும் விசேஷ அன்பு எந்த சம்பந்தத்தில் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். அநேக குழந்தைகளுக்கு இறைவனை நண்பனாக வைப்பது பிடித்துள்ளது. எனவே இறை நண்பனை பற்றிய கதையும் உள்ளது. பாப்தாதா எந்த சமயத்தில் எந்த சம்பந்தம் தேவைப்படுகிறதோ அந்த சம்பந்தத்தில் பகவானை தனதாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அனைத்து சம்பந்தமும் வைக்கலாம் என்று பாபா குழந்தைகள் சொன்ன மாத்திரமே பாபா என்ன சொல்கிறார்? அதாவது அனைத்து சம்பந்தமும் வைக்கலாம், எனது பாபா என்று குழந்தைகள் சொன்ன மாத்திரமே பாபா என்ன சொல்கிறார்? நான் உங்களுடையவன் அப்படின்றார். மதுபனின் அழகு நன்றாக உள்ளது. எவ்வளவுதான் தொலைவிலிருந்து பார்த்தாலும் கேட்டாலும் மதுபனின் அழகே தனிப்பட்டது. மதுபனில் பாப்தாதாவின் சந்திப்பு நிகழ்கின்றது. இன்னும் என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றன, எத்தனை பிராப்திகள் என பட்டியல் போட்டால் தெரியும். அனைத்திலும் பெரிய பிராப்தி சகஜ யோகம். அங்க போனாலே 24 hours யோகா தான். எங்க பார்த்தாலும் பாபா போட்டோ, யாரை பார்த்தாலும் பாபா குழந்தைங்க, எல்லாருடைய நினைவும் பாபாவிடம். அதனாலேயே நம்முடைய நினைவு பாபா கிட்ட ரொம்ப ஈஸியா போயிடும். இயல்பான யோகம் உழைப்பு தேவைப்படாது. மதுபன் வாயுமண்டலத்தின் மகிமை உயர்வானது. நம்மை சகஜ யோகி, இயல்பான யோகியாக மாற்ற வல்லது. ஏன்? மதுபனில் புத்திக்கு ஒரே ஒரு வேலைதான். சேவாதாரி குழுவில் வருபவர்கள் வேறு. மதுபன் தினசரி வாழ்க்கை சகஜ யோகி. இயல்பு யோகியாக வைக்கும் நம்மை புத்துணர்ச்சி பெற வருபவர்களுக்கு என்ன வேலை?
ஏதேனும் பொறுப்புள்ளதா? அங்க போனா என்ன சாப்பிட வேண்டியது, பாபாவ நினைக்க வேண்டியது. அவ்வளவுதான். கிளாஸ் கேட்க வேண்டியது. இத விட வேற என்ன வேலை இருக்கு? சேவாதாரிய விட்டுடுங்க அப்படின்றார் பாபா. சாப்பிடுங்கள், பருகுங்கள், ஆனந்தமாக இருங்கள், படியுங்கள். மதுபன் மதுபன் தான். அயல் நாட்டிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு கேட்பதற்கும் மதுபன் வருவதற்கும் இரவு பகலுக்கான என்ன இருக்கு? வேறுபாடு இருக்கு. பாப்தாதா சாதனங்கள் வாயிலாக கேட்பவர்கள், பார்ப்பவர்களுக்கு அன்பு நினைவுகளை தருகின்றார். சில குழந்தைகள் இரவில் கண் விழித்து கேட்கிறார்கள். நன்றாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் மதுபனில் வருவது மிகவும் நல்லது. மதுபனில் வருவது நன்றாக உள்ளதா? அங்கே அமர்ந்து கேட்பது நன்றாக உள்ளதா? அங்கேயும் கேட்கலாம். எங்கும் கூட பின்வரிசையில் தொலைக்காட்சியில் பார்க்கின்றீர்கள். மதுபனில் வருவது நல்லது என உணர்பவர்கள் கை உயர்த்துங்கள். கை அனைவரும் கை உயர்த்தினாங்க. நல்லது. பக்தியிலும் என்ன மகிமை உள்ளது? மதுபனில் முரளி பாடப்பட்டது, லண்டனில் முரளி வாசிக்கப்பட்டது என்பது அல்ல. எங்கிருந்தாலும் மதுபனின் மகிமையை உணர்வது என்றாலே தன்னை மகானாக மாற்றுவதாகும். எங்கிருந்து வாணி கேட்டாலும் நான் மதுபன்ல இருந்து வாணி கேட்கிறேன்ற அந்த அனுபவம் மனதுல வரணும். அப்படி கேட்கிறவங்க மகான் ஆத்மாக்கள். அந்த நிலை தன்னை மகானா ஆக்கிடும். நல்லது. இங்கு வந்துள்ள அனைவரும் யோகி, ஞானி, தாரணை அனுபவம் செய்கின்றனர். இங்கு வந்துள்ள அனைவரும் யோகி, ஞானி, தாரணைய அனுபவம் செய்யறாங்க. இப்போது முதல் முறை இந்த சீசனில் முக்கிய கவனம் தரப்படுகின்றது. இந்த சீசன் முழுவதும் தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்யுங்கள். தான் மட்டும் திருப்தி பெறாமல் பிறரையும் திருப்திப்படுத்துங்கள். மேலும் சமயத்திற்கேற்ப எப்போது வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம். எப்போது நடக்கும்? 1 வருடம் ஆகுமா? 6 மாதம் ஆகுமா என கேள்வி கேட்காதீர்கள். எதிர்பாரா விதமாக எப்போதும் எதுவும் நடக்கலாம். எனவே தனது நினைவு எனும் சுற்றை மிகவும் சக்திசாலியாக வையுங்கள். எப்ப வேணாலும் எது வேணாலும் இந்த உலகத்துல மாற்றம் ஏற்படலாம். உலக விநாசம் நிகழலாம். ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் செய்தவுடன் அனுபவம் செய்யுங்கள். சுவிட்ச் தளர்வாக இருந்தால் மீண்டும் மீண்டும் ஆன் ஆஃப் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு நொடி நினைச்சா நான் ஆத்மா, உடனே பரந்தாமத்துல பரமாத்மா கிட்ட என்ன இருக்கணும்? நினைவு போய் சேரணும். அவருடைய அனுபவத்தை அடையணும். சரி செய்வதில் நேரம் வீணாகும். சரி செய்வதில் நேரம் வீணாகும். ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் செய்த உடனேயே சுயமரியாதை, சுயராஜ்ய அதிகாரி அந்தர்முகி எனும் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். அனுபவங்கள் எனும் கடலில் மூழ்கிடுங்கள். அனுபவம் எனும் அத்தாரிட்டி உள்ளவர்களை எந்த ஒரு அத்தாரிட்டியும் வெல்ல முடியாது. என்ன செய்ய வேண்டும்? புரிந்ததா? பாப்தாதா சமிக்கை செய்கிறார், அதாவது எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆனால் எப்போது 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 என எதிர்பார்க்கிறார்கள். இப்போது தயாராகுங்கள். ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் செய்ய முடியுமா? தயாராயிட்டீங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணிடலாமா? செய்ய முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் எந்த இன்னலிலும் நினைவு சுவிட்ச் ஆன் செய்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும். இப்ப உலகத்துல இப்ப அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல் என்ன நடக்குது? தீ விபத்து நடந்துகிட்டு இருக்குது. அங்க இருக்கிற பாபா குழந்தைங்க நாம அங்க உடனே 1 செகண்ட்ல நம்ம அங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கு அமைதியின் தானத்தை, சாந்தி தானத்தை கொடுக்கணும். 2வது, இப்ப அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு அருகாமையில நடந்தா கூட நம்ம உடனே என்ன பண்ணணும்? பாபா கிட்ட கனெக்ஷன் வச்சு அங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கு அமைதியின் தானத்தை, சாந்தியின் தானத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு 1 செகண்ட்ல உங்களால அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது பாபா கிட்ட போக முடியுதா? அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருக்கிற ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய முடியுதா? இந்த பயிற்சியை செய்யுங்க. ஏனெனில் இறுதி பேப்பர் 1 நொடியே வரும், நிமிடம் அல்ல. 1 நொடியே வரும், நிமிடம் அல்ல. யோசித்துக் கொண்டிருந்தால் பாஸ் ஆக முடியாது. அனுபவம் செய்பவரே பாஸ் ஆக முடியும். இப்போது 1 நொடியில் அனைவரும் நான் பரந்தாமவாசி, சிரேஷ்ட ஆத்மா, இந்த நினைவு சுற்றை ஆன் செய்யுங்கள். வேறெந்த நினைவும் கூடாது. புத்தியில் எந்த தடுமாற்றமும் இன்றி நிலை பெறுங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள சிரேஷ்ட சோமான்தாரி
அனுபவி ஆத்மாக்களுக்கு, எப்போதும் எல்லா பாடத்தையும் அனுபவத்தில் கொண்டு வருபவர்களுக்கு, சதா யோகி வாழ்வில் இருக்கும் நிரந்தர யோகி ஆத்மாக்களுக்கும், எப்போதும் தனது சிறப்பம்சங்களை நினைவில் வைத்து செயல்படுத்தும் பாக்யவான் கோடியில் சிலரான விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அன்பான தந்தைக்கு அன்பான குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணை. தாதி அவர்களுடன் அனைவரையும் ஊக்க உற்சாகம் செய்யும் நல்லதொரு செயலை செய்து கொண்டிரு. பாபா தாதி கிட்ட சந்திச்சு சொல்றாங்க, எல்லார்கிட்டையும் ஊக்கம் உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்கான நல்ல ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கோடிக்கணக்கில் செய்தி தரும் சேவைக்காக திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. கோடி என்ன, அகிலம் முழுவதும் உள்ள ஆத்மாக்களுக்கு செய்தி கிடைக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே செய்தி போய் சேரணும். ஆஹா இறைவா என்று சொல்வார்கள் அல்லவா. ஆஹா, நான் இதுகால வரைக்கும் எந்த இறைவனை அழைச்சனோ அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு, ஆஹா இறைவா என்று சொல்வதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். தாதிகளுடன், அதாவது இவர்களும் ஒத்துழைப்பு தருகிறார்கள். நல்லது மதுபனை நிர்வாகம் செய்கிறார்கள். நல்ல ஒத்துழைப்பு குழு கிடைத்துள்ளது அல்லவா. ஒவ்வொருவரின் விசேஷம் இருப்பினும் ஆதி ரத்தினங்களின் தாக்கம் ஏற்படுகிறது. எத்தனை வயதானாலும் புதியவர்களும் முன்னேறுகின்றனர். இருப்பினும் ஆதி ரத்தினங்களின் பராமரிப்பு உயர்வானதே. எனவே குழு நன்றாக உள்ளது. வரதானம். தடைகளை தகர்த்தெறியும் பளபளப்பான பரிஸ்தா ஆடை அணிந்து சதா தடைகளை களைபவர் ஆகுக. தடைகளை தகர்த்தெறியும் பளபளப்பான பரிஸ்தா ஆடை அணிந்து சதா தடைகளை களைபவர் ஆகுக. தனக்காகவும் அனைவருக்காகவும் தடைகளை தகர்த்தெறிய கேள்விக்குறிக்கு விடை கொடுங்கள். பாபா சொல்றார், நம் முதல் சுயத்துக்காக மற்றும் உலகத்துக்காகவும் அனைவருக்காகவும் இந்த தடைகளை வெற்றி அடையணும்னா இது ஏன், அது என்ன, அது என்னன்னு இந்த கேள்விக்குரிய அந்த கேள்விக்குறிக்கெல்லாம் விடை கொடுங்கள். முற்றுப்புள்ளி மூலமாக அனைத்து சக்திகளையும் சேமித்தோம். இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, இப்படிலாம் கேள்வி கேட்காம என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, எனக்கு தான் கஷ்டமா, இந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க. அப்ப முற்றுப்புள்ளி வச்சுட்டு வைக்கிறதுனால என்ன ஆயிடும், சக்தி சேமிப்பாகும். எப்போதும் தடைகளை நீக்கும் பளபளப்பான பரிஸ்தா ஆடை அணிந்திடுங்கள். சேறுபடிந்த ஆடை கூடாது. அதோடு மட்டுமல்லாது சர்வ குணங்களிலும் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். எப்போதும் அஷ்ட சக்திகளினும் ஆயுதங்களுடன் மூர்த்தியாகி தாமரை மலரனும் ஆசனத்தில் சிரேஷ்ட வாழ்வெனும் பாதத்தை வைத்திடுங்கள். தாமரை மலரனும் இந்த ஆசனம், இந்த வாழ்க்கை தாமரை மலருக்கு நிகரானது. சேற்றில் இருந்தாலும் செந்தாமரை மலருக்கு பேர் என்ன, செந்தாமரை. அந்த மாதிரி சிரேஷ்ட வாழ்வெனும் பாதத்தை வச்சிடுங்க. உங்க வாழ்க்கையை சிரேஷ்டமா ஆக்கிடுங்க. சிரேஷ்டமான வாழ்க்கையில அடியெடுத்து வைங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஸ்லோகன். பயிற்சியில் முழுமையிலும் முழுமையான கவனம் வைத்தால் முதல் எண்ணில் வந்து விடலாம். அதாவது பாபா சொல்றார், தன் ஆத்மான் உணர்றதுக்கான அந்த பயிற்சி, பரந்தாமத்தினுடைய பயிற்சி. இது போல பாபா என்னென்ன ட்ரில்லாம் கத்து கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நீங்க அதுல கவனம் கொடுத்தீங்கன்னா சத்தியுகத்துல ஃபர்ஸ்ட் பர்த்ல வந்துடலாம். அப்ப கவனம்தான் உயர்ந்தது. எதுல கவனம் வைக்கணும் பாபா சொல்றாரு, ஆன்மீக பயிற்சியில. தனது சக்திசாலியான மனோநிலையின் மூலம் சக்தி தரும் சேவை செய்கிறது. ஜனவரி மாதத்திற்கான அவ்யக்த மாதத்துக்கான இஷாரா. வார்த்தைகளின் சேவை இயல்பாகிவிட்டது. அவ்வாறே மனதில் சேவையும் இயல்பாக வேண்டும். ஈஸியா வார்த்தையில ஞானம் சொல்லிடுறோம் பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா மனதால சேவை இயல்பா நடக்கணும். வார்த்தையுடன் மனதாலும் இணைந்தே சேவை செய்தால் வார்த்தைகள் குறையும். வார்த்தையால் செலவாகும் சக்தி மனோ சேவையின் ஒத்துழைப்பால் வார்த்தையின் சக்தி சேமிப்பாகும். மேலும் சக்தி வாய்ந்த மனோநிலையின் சேவையால் வெற்றி அதிகம் அனுபவமாகும். குறிப்பு, இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை அதிக
அதாவது அகில உலக தியான தினம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரே சுத்த சங்கல்பத்துடன் இயற்கை உட்பட உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தி சக்தியின் ஒளிக்கதிர்களை வழங்கும் சிறப்பான சேவை செய்க. பாப்தாதாவின் நெற்றியிலிருந்து சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்கள் எனது நெற்றியில் நிரம்பி என்னிலிருந்து வெளிப்பட்டு முழு உலக உருண்டையின் மீது பரவுகிறது அப்படின்னு நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய எண்ணற்ற ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க, அதுவும் முக்கியமா அமெரிக்காவில் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இயற்கையினுடைய அந்த அந்த ஆபத்துகள்னால தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம சாந்தியின் தானம் வழங்கலாம். ஓம் சாந்தி.